ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி சிறுகீரை கடையல் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது மாதிரி சிறுகீரை எடுத்துகிட்டு நல்லா இது மாதிரி இலை மட்டும் நல்லா பார்த்துட்டு நல்லா இது மாதிரி உரித்து வச்சுக்கலாம். எல்லாம் இது மாதிரி எடுத்து வச்சாச்சுங்க. இது வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். இது குக்கரில் போட்டுக்கலாம். இப்போது நான் தண்ணியில் தாங்க போட்டிருக்கேன். தண்ணியிலேருந்து மேலோட்டமாக இதை குக்கரில் போட்டுக்கலாம். தண்ணி பிழிஞ்சிட்டு இப்போ வந்துட்டு பச்சை மிளகா ஒரு 15 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதை போட்டிருக்கேன். பூண்டு வந்துட்டு தோல் உரிச்சிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை எலுமிச்சங்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. ரொம்ப தண்ணி தேவைப்படாது. கீரையிலையும் தண்ணி இருக்குங்க. குக்கர் மூடி போட்டுக்கலாம். இது ஒரு 2 விசில் விட்டுக்கிட்டால் போருங்க. சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இது பத்து போட்டு நல்லா இது மாதிரி கடைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. நல்லா இது மாதிரி கொரப்பாக தாங்க இருக்கணும். ரொம்ப மிக்சியில் போட்டெல்லாம் ஆட்டக்கூடாது. இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மேஷர் இருந்தாலும் மேஷரில் மேஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா இது மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா இது மாதிரி கொஞ்சம் ஒரு 2-3 மிளகா போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகா. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். இதை வந்துட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். தாளிப்பு நல்லா இது மாதிரி வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் இது மாதிரி நல்லா தாளிப்பை வதக்க வச்சுக்கணுங்க. இப்போ இது வந்துட்டு இந்த கீரையில் போட்டுக்கலாம். கீரை கடையில் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க சிறுகீரை கடையல். இது இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ராகி களிக்கும் நல்லாயிருக்கும். சுட சுட சிறுகீரை கடையல் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இது சாதத்தோடு தாங்க சாப்பிட்றேன். இதுக்கு ஒரு ஆம்லேட் ஊற்றிக்கலாங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். மிளகா பொடி போட்டிருக்கேங்க. இது நல்லா கலக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ இந்த ஆம்லேட் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம்.
ரொம்பவும் சுவையான ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஆம்லேட்டுக்கும் இந்த கீரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்லேட் எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. கீரை கடையிலையும் வச்சுக்கிட்டு சாதத்தையும் பிளேட்டில் வச்சுட்டேங்க. சாதத்தில் இந்த கீரை கடையில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நானும் இந்த சாதத்தோட கீரை கடையில் என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு தெரியப்படுத்துங்க. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா சுட சுட இருக்குங்க சாதமும் இந்த கீரை கடையிலும். முதல்ல இது ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அப்புறமா முட்டையோடு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் நல்லா இருந்ததுங்க. இந்த முட்டையை கொஞ்சம் இது மாதிரி எடுத்து இந்த சாதத்து மேலே போட்டு சாப்பிட்டா நமக்கு சொர்க்கமே தெரியுங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.